செவ்வாய்க்கிழமை தோறும் நாகதோஷம் உள்ளவர்கள் அரச மரக்கீழ் உள்ள நாகத்துக்கு பால் அபிஷேகம் செய்து மஞ்சள் தடவி 108 முறை அல்லது 54 முறை பிரதட்சணம் வந்து வழிபாடு செய்து கொள்ளும்போது உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும், தேவையற்ற மனக்குழப்பம் நிவர்த்தி ஆகும், கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் நிவர்த்தி ஆகும், சகலவிதமான தோஷம் நிவர்த்தி ஆகும். அதுவும் குறிப்பாக நாகதோஷம் உள்ளவர்கள் அதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான தடைகள், எல்லா வேலையும் நடந்தாலும் சில தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குதுன்னு மனக்குழப்பம் உண்டாகுங்கிறதெல்லாம் நிவாரணம் பெறக்கூடிய காலம். ஆகவே நாளை தினம் கண்டிப்பாக சஷ்டி விரதம், ரோகிணி நட்சத்திரம் கூடிய காலம். நாளை தினம் நாகத்தம்மனை போய் பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் செய்து உங்களுடைய வழிபாடு மூலமாக உங்களுடைய கோரிக்கை வைக்கும்போது அந்த நாக தேவதையுடைய மனப்பூர்வமான பரிபூர்ணமான கிருபா கடாசம் உங்களுக்கு கிடைக்கும்.